எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திக்கிடி தான் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா ரெசிபி செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திக்கிடி செய்கிறதுக்கு நான் குக்கரை எடுத்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் 2 பட்டையை நல்லா உடச்சி அதில் போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 கரண்டியாக சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிரும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை நான் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கிளறும் போதே நல்லா ஸ்மெல் சூப்பராக வருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பீஃபோ மட்டனோ தலைகறியோ எதாக இருந்தாலும் நல்லா கழுவி எடுத்து இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையும் 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா 4 பக்கமும் போட்டு பெரட்டுன்னு பெரட்டி அந்த மசாலாவும் இந்த கறியும் நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு சும்மா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா இதை பெரட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் இப்போ இதுக்கு நான் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த தண்ணி பத்தாது. இப்போ கறி வேக வைக்கிறதுக்காக நம்ம ஊற்றுறோம். மறுபடியும் நம்ம ஊற்றணும். நான் 2 சொம்பு ஊற்றிருக்கேன். மறுபடியும் நான் கிண்டி விட்டுட்டு இப்போ நான் விசில் வைக்கணும். விசில் போட்டுட்டு நல்லா முத்தின கறியாக இருந்தால் ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. இல்லை எலசு கறி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 விசில்லே நல்லா மசிஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் 5 விசில் எடுத்துக்கிட்டேன். இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அரிசி மாவு இந்த அளவுக்கு நம்ம பரட்டி வச்சுக்கலாம். இப்போ உருண்டை உங்களுக்கு தெரியும்ல, வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைனா கொஞ்சமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், அரிசி மாவு இடியாப்ப மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை என்ன செய்யணும், சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 பிளேட் அளவுக்கு நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நான் ஒரு சட்டிக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ உருண்டெல்லாம் போட்டால் பத்தாதில்ல. அதனால் என்ன செஞ்சிட்டேன், ஒரு பெரிய சட்டியில் நான் மாற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைங்களை 1 by 1 நான் உள்ளே சேர்க்குறேன். அதை போட்ட உடனே கிளறிடாதீங்க, மாவு கரைஞ்சி ஓடிடும். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி மறுபடியும் வரும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் கரண்டியை முன்னாடி பக்கம் வச்சு திருப்பாமல் கரண்டியை பின்னாடி அந்த நீட்டு இருக்கும்ல அதை பின்னாடி பக்கமாக லைட்டாக உள்ளே வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்கப்புறம் பெரட்டிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதை கொஞ்சமாக கரைச்சி அதையும் இதில் நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய கிளாஸில் 1/2 கிளாஸ் இல்லைனா 3/4 கிளாஸ் அளவுக்கு அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கே தெரியும், சால்னா மாதிரி இருந்தது கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியாகிறதுக்குள்ளே நான் ஒரு 1/2 மடி தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக பற்ற போட்டு அதையே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வடிகட்டெல்லாம் தேவையில்லை, நல்லா
பொடிசாக நீங்கள் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. அரை மூடி தேங்காயும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாகி நல்லா கொலன்னு இருக்கும். அந்த சமயத்தில் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் என்ன செய்கிறேன், புதினா இதுலேயும் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடிசாக நறுக்கி அப்படியே மேலே அப்படியே சூப்பராக அப்படியே தூவி விட்டுட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த மாவு ஃபுல்லாகவே இந்த இதுவை அப்படியே உறிஞ்சிட்டு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.